சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்தித்துள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே கட்சிகள் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தையும் தேர்தல் யுத்திகளை ஆரம்பிச்சிருக்குது. திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதே மாதிரி அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில தேர்தல் பணிகள் தொடங்கி நடைபெற்று இருக்குது. அதன் அடிப்படையில மேலிட பார்வையாளர்கள் வர்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள் வரை அந்த எழுச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதே சூழ்நிலை இரு திராவிட கட்சிகளும் நடந்துட்டு இருக்குது. இதற்கு சற்றும் குறைவில்லாம தமிழக வெற்றி கழகம் தரப்புலையும் அதற்கு ஏற்ப பரப்புரையானது நடத்தப்பட்டு வருது. இந்நிலையில கடந்த சில தினங்களாக இந்த அதிமுக பாஜக இடையே ஒரு சுமூகமான ஒரு நிலைதான் போயிட்டு இருக்குது. இந்நிலையில டிடிவி அதே மாதிரி ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில இது கிடப்பில் போடப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதாவது திலகபாமா உள்ளிட்ட பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு சேலத்துல சேலம் நெடுஞ்சாலை நகர்ல உள்ள முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரோட இல்லத்துல அவரோட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனனோட இணைந்து முக்கிய ஆலோசனையானது நடத்தப்பட்டு இருக்குது. இந்த சந்திப்போட நோக்கம் என்னன்னு கூறப்பட்ட விவகாரங்கள்ல கூட்டணி விவகாரங்கள் அதே மாதிரி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பு ஆலோசனை நடத்தியதாக தெரிய வருது. கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவது இயல்பான மற்றும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிற ஒரு நிலையில இதன் அரசியல் பின்னணி அப்படிங்கிற பொறுத்தமட்டில் பார்த்தோம்னா அமித்ஷா போய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இபிஎஸ் போய் அமித்ஷா சந்திச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து கூட்டணிக்கு தேவையான சந்திப்புகள் தற்போது நடைபெற்று வருது. இதுல தேர்தல் அனுமானங்கள் மற்றும் வடிவமைப்பு தொடர்பாக தேர்தல்களை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது முக்கிய ஆலோசனைகள் நடந்திருக்கிறதாக சொல்லி கூறப்படுது. முக்கிய அம்சங்களாக கூட்டணி விவகாரங்கள் குறித்து முக்கிய விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாஜக தரப்புக்கு 40 சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொன்ன ஒரு சூழ்நிலையில தற்போது பாஜகவோட மாநில தலைவர் போய் சந்திச்சிருக்கிற விவகாரம் மேலும் சூடு பிடிச்சிருக்குது. ஏற்கனவே பாஜக அதிமுக இரு கூட்டணிகளும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புலதான் முதல்வர் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல தெரிவித்து